வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்க போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான போராட்டம் குறித்து முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறை தகவல் என்பது கொடுத்திருக்கிறாங்களா? என்ன அந்த தகவல், எதற்காக இந்த போராட்டம் என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை அன்று அக்காடு ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய பிரிவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே அந்த விடயம் தெரியும். இதுல தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், மேலும் சமூகங்களினுடைய இயக்கங்களினுடைய தலைவர்கள் எல்லாமே பங்கேற்றாங்க. குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க திருமாரஞ்சி அவர்கள், அடுத்ததாக ஜான் பாண்டியன் அவர்கள், அடுத்ததாக கே செல்வகுமார் அவர்கள், பச்சமுத்து அவர்கள், இன்னும் இதர பிற சமுதாயங்களினுடைய தலைவர்கள் எல்லாமே பங்கெடுத்தாங்க. அதுல பேசிய எல்லோருமே ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொன்னாங்க. என்னன்னா, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால் எப்போதும் இருப்போம். யாதவர் சமுதாயம் சொல்லிச்சு, முத்திரையர் சமுதாயம் சொன்னாங்க, முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க, உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லோருமே இந்த விஷயத்த பேசினாங்க, சொன்னாங்க. இதுதான் எல்லோராலுமே பார்க்கப்படக்கூடிய, உற்று கவனிக்கக்கூடிய ஒன்றா மாறிச்சு. ஏன்னா, இடஒதுக்கீடு விவகாரத்துல வன்னியர்களுக்கு எதிராக முக்குளத்தோர் செயல்படுகிறார்கள்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கும் முக்குளத்தோர்களுமான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்க உருவாச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லும்னா, முக்குளத்தோர் சமுதாயத்துல பல்வேறு பிரிவுகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. இதுல சில இயக்கங்கள் எதிர்த்தார்கள், சில இயக்கங்கள் அமைதியா கடந்து போனாங்க, சில பேரு எதுவுமே பேசாம இருந்தாங்க. அப்படியான சூழல்ல எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? இதை வச்சே இந்த இடஒதுக்கீடு விஷயத்தை திசை திருப்பிடலாம், இதை வச்சு இடஒதுக்கீடு விஷயத்த முற்றிலுமா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு திமுக குறிப்பிட்டு அவங்க இதை நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதற்கு அப்படியே புறம்பாக ஒன்றிணைந்துட்டாங்களே, என்ன பண்றது, இந்த கூட்டத்துல என்னென்னலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் உளவுத்துறையின் வாயிலாக கேட்டறிந்திருக்கிறாரு. இதுல மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் என்பது இந்த மாதத்தினுடைய இறுதியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை என்றால் அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போராட்டம் சென்னையில முதற்கட்டமா நடக்க இருக்கிறது. சென்னையினுடைய போராட்டம் முடிந்ததற்கு பின்பாக வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல, உதாரணத்துக்கு திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறதற்கான தகவல் வந்திருக்கிறது. சென்னையில நடக்கக்கூடிய இந்த போராட்டம் குறித்து உளவுத்துறை முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுல பல்வேறு சமூகங்களினுடைய பிரிவுகள் கலந்துக்கிறாங்க, பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. நிச்சயமா இந்த இடஒதுக்கீடு என்பது இந்த தருணத்துல தேர்தலுக்காவது கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா இதுவே திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு மனநிலையை மக்கள் மத்தியில ஏற்படுத்திடணும்னு சொல்லிட்டு உளவுத்துறை வாயிலாகவுமே தகவல் கொடுத்திருக்கிறாங்க. முதல்வர் அவர்களுக்கு இது பெரும் தலைவலியா மாறி இருக்குது. ஏன்னா, வட மாவட்டத்துல வன்னியர்கள் பிரச்சனை பண்றாங்க, இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னா, தென் மாவட்டத்துல இவங்க பிரச்சனை பண்றதா ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தோம். தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுடைய ஓட்டை வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஆதரவா 4 வார்த்தை சொல்லணும்ட்டு இந்த இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்காம இருந்தோம். இப்ப எந்த மாவட்டத்தை பத்தி எங்க போய் பேசினாலும் அவங்க எல்லாருமே ஒரு புள்ளியின் கீழ், ஒரு மைய கருத்தின் கீழ் ஒன்று திரட்டாங்க. இவர்களெல்லாம் ஒரே இடத்துல உட்காருவாங்களா? ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பெயரை முன்னதாகவே சொல்ல மறந்துட்டோம். அவரும் உட்கார்ந்துட்டார். அவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்துட்டார். அப்ப எல்லா சமூகங்களுமே உட்கார்ந்துடுச்சு. இந்த நேரத்துல யாரை வச்சு ஏமாத்துறது? ஏன்னா, நீ பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவரா ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்கிறாரு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு சாதிய பிரச்சனையும் உண்டாக்க முடியாது போல, இடஒதுக்கீடு பிரச்சனையும் உண்டாக்க முடியாதுன்ற போல ஒரு பெரிய மனநிலையில திமுகவினுடைய தலைமை என்பது இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய இறுதி அல்லது அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்துல நிச்சயமா ஒரு போராட்டம் என்பது நடக்கவிருக்கிறது. இந்த போராட்டம் தமிழக அரசினுடைய செவிகள்ல ஓங்கி ஒலிக்கிற மாதிரியான போராட்டமாக அமைய இருக்குது. போராட்டத்திற்கான தேதியை அறிவித்ததற்கு பின்பாக அனைத்து பகுதிகளிலிருந்துமே மக்கள் வர இருக்கிறாங்க. அந்த தேதி நமக்கு வந்ததுமே நாமளும் பதிவு பண்றோம். எல்லோருமே உரிமைக்காக, எல்லோரின் உணர்வுக்காக ஒன்று திரளுவோம். நிச்சயம் நீங்க நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு சமுதாயம் அவங்களுக்குள்ள பிரச்சனை, இவங்களுக்குள்ள பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் தாமதமாயிட்டு இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாதியும் ஒன்றிணைந்துருச்சு. அப்ப திமுகவினுடைய அரசாங்கம்
நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்குது. போராட்டத்தை நோக்கி காத்திருப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.